வணக்கம். வணக்கம். சிங்கப்பூரில் புகழ்பெற்ற கவிஞரும் சிறுகதை எழுத்தாளருமான திருமதி பானுமதி ரவல் அவர்கள் ஞானமயம் குழு சார்பில் இன்று வரவேற்பு தருகிறேன். அவர் புகழ்பெற்ற கவிஞர். இன்று நமக்காக பேட்டியளிக்க நேரத்தை ஒதுக்கிறார். அதற்கு முதலிலேயே நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றியும். வணக்கம். வணக்கம். பெண்கள் கவிதை எழுதுவது மிகவும் குறைவு. கவிதைகளுக்கும் ஆதரவு மிகவும் குறைவு. 450 சங்க புலவர்களில் ஏறத்தாழ 20 பேர் தான் பெண் கவிஞர்கள். அதே போல 450 ரிக்வேத ரிஷிகளிலிருந்து கூட ஒரு 20 பேர் தான் பெண் கவிஞர்கள், பெண் ரிஷிகள் என்று காண்கிறோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கவிதை எழுதுவது ஒரு அபூர்வமான விஷயம், அரிய விஷயம். உங்களை கவிதை எழுத தூண்டியது யார் அல்லது எந்த நிகழ்ச்சி? மிக்க நன்றி என்னை அழைத்தமைக்கு. உண்மையிலேயே என்னுடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்தது எனது தந்தையார் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயர் அவர்கள். சிறு பிராயத்திலிருந்தே அவர் நிறைய நோட்டு புத்தகங்களை வைத்துக்கொண்டு மகாபாரதம், ராமாயணம், சிறு சிறு விருத்தங்கள், முக்காலி முனிவிசம், அதில் பக்தி பிரவாகம் தான் தெரியும். ஆனாலும் கூட அவருடைய தமிழின் ஈடுபாட்டை நான் அறிந்து வியந்து போயிருக்கிறேன். அதில் ஒரு சிறு துளி எனக்கும் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர்தான் எனக்கு ஒரு முதல் உதாரணம் அண்ட் என்னுடைய ஆசான் என்று நான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு நான் பள்ளியில் படித்த பொழுது எனது தமிழ் ஆசிரியைகள் எனது தமிழ் பற்றுதலை பார்த்து என்னை மிகவும் ஊக்குவித்தார்கள். எப்படி என்றால், ஒரு பேச்சு போட்டி என்றால் என்னை அழைப்பார்கள், ஒரு கவிதை போட்டி என்றால் என்னை எழுதும்படி சொல்லுவார்கள். நான் உயர்நிலை பள்ளியில் படித்த பொழுது திருக்குறள் என்பதை திருக்கிரள் என்ற அர்த்தத்தில் என்னை எழுதும்படி கூறினார்கள். அவ்வாறு எழுதி நான் அதிலும் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் என்னை ஊக்குவித்தன என்று சொல்ல வேண்டும் நாளாவட்டத்தில். நல்ல ஒரு விஷயம். திருவாளர் மீனாட்சி சுந்தரம் பற்றி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்றால் எங்கள் ஒரு கவிஞர் ராஜகோபாலன் மூலமாக அவர் பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் உங்களது இன்ஸ்பிரேஷனாக இருந்ததில் வியப்பு ஒன்றும் இல்லை. என்றால் ராஜகோபாலன் கவிதைகளையும் நாங்கள் மிகவும் ரசித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி. எப்போது இந்த கவிதையை எழுத துவங்கினீர்கள்? எந்த வயதிலிருந்து இன்னும் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? 2 கேள்விகள். நிச்சயமாக கவிதை என்பது எனக்கு உண்மையிலேயே பார்ட் ஆஃப் மை லைஃப். கவிதை எழுதாமல் எனக்கு இருந்ததே இல்லை. கவிதை மிகவும் பிடித்தமான ஒன்று. அதுவும் தமிழில் எழுதுவதென்றால் மிகவும் மிகவும் பிடிக்கும். நான் உதாரணத்திற்கு ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது, விமான பயணமாக இருந்தாலும் சரி, ரயிலில் செல்லும் பயணமாக இருந்தாலும் சரி, என்னோடு பயணச்சீட்டு இருக்கிறதோ இல்லையோ, ஒரு நோட்டு புத்தகமும் ஒரு நல்ல எழுதக்கூடிய பேனாவையும் எடுத்துச் செல்வேன். வெளியில் உள்ள இயற்கை, ஐ எம் ஆல்வேஸ் கனெக்டட் வித் நேச்சர். அந்த ஒரு இயற்கையை பார்க்கும் பொழுது என் மனது மிகவும் உந்துதல் அடைந்து உடனே கவிதை ஒன்றை எழுதும்படி தோன்றும் எனக்கு. அந்த அளவிற்கு எனக்கு கவிதை மீது மிகுந்த ஈடுபாட்டு உண்டு. அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். இப்பொழுதும் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். சிறுவயது முதலே பள்ளி நாட்களில் எழுதிய கவிதைகள் என்பது ஒரு அத்தனை இலக்கண சுத்தமாக இருந்ததில்லை. ஆனாலும் அவை பாராட்டுக்கு உரியவையாக இருந்தன. பரிசுகள் பெற்றிருக்கின்றேன். நாளாக மனமுதிர்ச்சி அடையும் பொழுது நான் பார்க்கும் பொருள், நான் பார்க்கும் காட்சி, நான் பார்க்கும் மனிதர்கள், நான் வியக்கும் ஒவ்வொன்றும் எனக்கு கவிதை எழுத ஒரு உற்சாகத்தை கொடுத்தது என்று நான் சொல்ல வேண்டும். உத்வேகத்தை கொடுத்தது என்று நான் சொல்ல வேண்டும். ஓகே. நானே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அதை நீங்களே தொட்டு காட்டிவிட்டீர்கள். அதாவது சில பேர் யாப்பிலக்கணத்துடன் கவிதை எழுதுவார்கள், சில பேர் வசன கவிதைகளாக எழுதுவார்கள், சில பேர் அவர்களுக்கு ரைமன்றித்தமாக தோன்றியது எழுதுகிறார்கள். பாரதியாரை கூட சில பேர் குறை கூறியிருப்பதை நான் புத்தகங்களில் படித்திருக்கேன். அவர் பின்னால் கிசுகிசு என்று பேசிக் கொண்டிருந்தார்களாம். அப்போது பாரதியார், என்ன பேசுகிறீர்கள்? என்னுடைய கவிதையில் யாப்பிலக்கணம் என்றால் பேசுகிறீர்கள், உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? புரிந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு நடந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கேன். அப்பொழுது என்னுடைய கேள்வி, உங்களுடைய கவிதைகள் யாப்பிலக்கணத்தின்படி அமைந்தனவா அல்லது ஒரு வசன கவிதைகள் போன்றவா? என்னுடைய நான் கவனத்தில் கொள்வது எதுகை மோனியோடு அமைய வேண்டும் என்பது. எனக்கு இந்த புது கவிதை என்பதில் உடன்பாடே கிடையாது. மரபு கவிதையில் தான் எப்பொழுதுமே நான் அதை ஆக்குவதற்கு முயற்சிப்பேன். என்னுடைய வார்த்தைகள் அதே போல் எதுகை மோனியோடு ரிதமிக்காக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் நான் கவனமாக இருப்பேன். அது யாப்பிலக்கணத்தை ஒட்டித்தான் வருகின்றது என்பது என்னுடைய உடன்பாடு. ஒரு அரிய விஷயம்தான். ஏனென்றால் தற்காலத்தில் சினிமாவில் உள்ள எல்லாமே கவிதை என்று கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது அந்த கான்டெக்ஸ்டில் வரும்போதுதான் அந்த கவிதையினுடைய ஒரு பொருளே நமக்கு புரிகிறது.
அது இல்லாமல் கேட்டால் அது தடபடா தடபடா என்றுதான் இருக்கிறது. நீங்கள் யாப்பினுக்கு இருப்பது ஒரு நல்ல ஒரு அரிய விஷயம். இன்னொரு கேள்வி, கவிதை எழுத துவங்குபவர்கள் தமிழ் பற்றி எழுதுவார்கள், அல்லது முருகன் பற்றி எழுதுவார்கள், அல்லது காதல் பற்றி எழுதுவார்கள். இது மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடங்கி அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள். நீங்கள் எழுதக்கூடிய கவிதைகள் இயற்கை பற்றியனவா, இறைவன் பற்றியனவா, அல்லது தனி மனிதர்கள் பற்றியனவா, அல்லது அப்செக்ட் திங்ஸ், சில இது எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள், அது போன்ற விஷயங்களா? என்னுடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டால் நான் எல்லாவற்றை பற்றியுமே எழுதியிருக்கிறேன். தாய்மையை பற்றி, பெண்மையை பற்றி, நாட்டு பற்றி, இயற்கையை பற்றி, ஒன்றுமே இல்லை, ஒரு புள்ளியை வைத்து கூட நான் எழுதியிருக்கிறேன். அதற்கு முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன் சிங்கப்பூரில். நான் இப்போ முதலாக நாட்டை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்ன பொழுது சிங்கப்பூரை பற்றி நான் அதை இந்திய நாட்டின் இளமை இயற்கை வளத்தோடு கம்பேர் பண்ணி அதை ஒப்பிட்டு நான் கவிதை எழுதினேன். அந்த கவிதைக்கு எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. அதே போல் தாய்மையை பற்றி எழுதும் பொழுது இறைவனை கேட்கிறேன். ஏனால் நான் எனது தாயை இழந்து விட்டு மிகவும் மிகவும் வருத்தமடைந்தேன். எல்லோருக்குமே தாய் என்பது மிகவும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அந்த தாயை இழந்து வருந்திய பொழுது நான் கோபத்தோடு கடவுளை பார்த்து கேட்டேன், ஏன் என் தாயை நீ எடுத்துக்கொண்டாய்? அப்பொழுது இறைவன் சொல்லுகிறான், நான் படைத்து படைத்து கலைத்து விட்டேன், எனக்கு ஒரு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேண்டி இருந்தது, உனது அம்மாவை நான் எடுத்துக்கொண்டேன். சோ இப்பொழுதுக்கு உன்னோட நான் கேட்கிறேன் திருப்பி, என்னுடைய அம்மாவை நீ திருப்பிக் கொடு, நீ ஏன் எடுத்துக்கொண்டாய்? எனது கோபம் நிஜமும் உண்மையானது. உடனே இறைவன் சொல்லுகிறார், நான் படைத்து களைத்து போனேன், எனக்கு ஒரு தாயின் மடி வேண்டியிருந்தது, எனவே நான் உன் தாயாரை சிறிது காலம் வைத்துக் கொண்டு விட்டுதான் தர முடியும், எனவே எனக்கு உன் அம்மாவின் மடி தேவை. இவ்வாறு அவர் எழுதுகிறார். சோ அந்த ஒரு போயத்தை பார்த்து சிங்கப்பூரில் இருந்த ஒருவர் என் மனதை உருக்கி விட்டது, என் கண்களில் நீர் பெருகியது என்று அந்த மேடையிலேயே என்னை மிகவும் மகிழ்ந்து கூறினார் அவர். ஏனால் உலகத்தில் எல்லோருக்குமே அம்மா என்பது மிகவும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு தெய்வம். சோ அதை இழக்கும் பொழுது அதனுடைய வலி அவர் இழந்தவர்களுக்கு தான் தெரியும். அதை நான் கவிதையில் உருவாக்கிய பொழுது உண்மையிலேயே எனக்கே அது மிகவும் பிடித்த கவிதையாக இருந்தது. இதே போல் பெண்மையை பற்றியும், பெண்களால் ஆகாதது எதுவுமே இல்லை, பெண்ணில் பிறந்தக்க யாவுல, உண்மையிலேயே பெண்களால் எல்லாவும் முடியும். நீங்கள் முதலில் கூறினீர்கள் நிறைய பெண் கவிதைகள் இல்லை என்று. நிறைய பெண் கவிதைகள் தற்பொழுது சமயங்கள் தற்காலத்தில் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நாம் நிச்சயம் பாராட்ட வேண்டும். ஆனால் கவிதை என்பது பெண்களோடு உடன்பிறந்தது என்று நான் சொல்லுவேன். நளினம், மென்மை, நாணம், அதில் என்னதான் இல்லை. ஒரு 40 பக்கத்தில் எழுதக்கூடிய உரைநடையை ஒரு 4 பத்தியில் நாம் கவிதையில் சொல்லிவிடலாம். உங்களுடைய பெண்மை என்ற கவிதையை படித்து ரசித்தேன், கடவுளை கண்டேன் என்ற கவிதையை படித்து ரசித்தேன். அதிலிருந்தே உங்களுடைய கவிநயம் தெரிகிறது. சில கவிஞர்களுக்கு மற்ற கவிஞர்களுடைய ஒரு ஊக்குவிப்பும் ஒரு தாக்கமும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். அதுபோன்ற உங்களுக்கு பாரதி அல்லது அவருக்கு முந்தைய கம்பர் இவர்களுடைய கவிதைகள் எல்லாம் ஏதேனும் ஒரு ஊற்றுணர்ச்சி கொடுத்ததா? அதனுடைய தாக்கங்கள் உங்கள் கவிதைகளில் இருக்கின்றனவா? நிச்சயமாக நிச்சயமாக. இந்த முண்டாசு கவிஞன் பாரதியார் என்னை படுத்திய பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. உண்மையிலேயே வீராவேசம், இந்த நாட்டுப்பற்று கவிதைகள், காதலை பற்றிய கவிதைகள், கண்ணம்மா என் காதலி, அந்த குயில் பாட்டு, இவைகள் எல்லாம் படித்த பொழுது மனது உருகி போயிருக்கிறேன். நிறைய நாட்கள் நான் தூக்கம் வராமல் தவித்திருக்கிறேன். அவனுடைய சுதந்திர தாகம், பெண்மையை போற்ற வேண்டும் என்ற அவனுடைய போராட்ட குணம், நாட்டுப்பற்றினை சொல்லுகிற விதம், பராசக்தியை வேண்டியது, இது ஆவேசமான ஒரு பராசக்தியை அப்படி வேண்டுகிறான். உண்மையிலே சுதந்திர கனல், நிஜமாக சுதந்திர கனல் அவனுடைய பாட்டில் எல்லா பாடுகளிலும் பிரதிபலிக்கிறது. அப்பேற்பட்ட கவிஞன் யாரையும் முழுகாமல் இருக்க முடியாது. உண்மையிலேயே அவனுடைய உண்மையிலேயே மிகவும் பிடித்த கவிஞன் பாரதி என்று சொல்வேன், பாரதிதாசன் கூட. உண்மைதான். பாரதிக்கு பிறகு இதுவரை கவிஞர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். நிச்சயமாக. நல்லது. இது தவிர உங்களுக்கு ஆங்கில கவிஞர்கள் லைக் வேர்ட்ஸ்வொர்த் அல்லது கீட்ஸ், ஷெல்லி போன்ற ஷேக்ஸ்பியர் போன்ற கவிஞர்களும் உங்களுக்கு பிடிக்குமா? எப்படி? வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எனக்கு பிடிக்கும், கீட்ஸின் கவிதைகள் எனக்கு பிடிக்கும். சில கவிதைகள் நான் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது வியந்திருக்கிறேன். வாட் இஸ் திஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் கேர், வி ஹேவ் நோ டைம் டு சாட் அண்ட் ஸ்டேர். அதெல்லாம் படிக்கும் பொழுது உண்மையை தானே அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் எதையோ அறக்க பறக்க இந்த உலகத்தில் அடித்துக் கொண்டு ஓடுகிறோம். ஒரு சின்ன அணில் ஓடுவதை நாம் கவனிப்பதில்லை, ரசிப்பதில்லை. ஒரு இலை உதிர்வதை நாம் கவனிப்பதில்லை, காற்று வீசுவதை உணர்வதில்லை. அந்த கவிஞன் அதை சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்தது உண்மையிலேயே.
நல்லது. கற்றோரே கற்றாரை காமுறுவர் என்ற ஒரு வாக்கியத்திற்கு இணங்க பாரதியும் கூட ஒரு காலத்தில் ஷெல்லிதாசன் என்றுதான் புனைப்பெயருடன் எழுதினார். பிறகுதான் அதை சக்திதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஆகையால் வெளிநாட்டு கவிஞர்களுடைய செல்வாக்கும் கவிஞர்களுக்கு பிடிக்கும் என்பதில் வியப்பு ஒன்றுமில்லை. நல்லது, நீங்களும் அதை ரசித்தது பற்றி மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி. உங்களுடைய கவிதைகளுக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு ஏதேனும் விருதுகள் கிடைத்திருக்கிறதா? பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றனவா? நிச்சயமாக. நான் சிங்கப்பூரில் இருந்த பொழுதுதான் என்னுடைய தமிழ் பற்றுதல் இன்னும் அதிகமானது. ஏனென்றால் அங்கு தமிழ் ஒரு ராஜ்ய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஒன் ஆஃப் த ரீஜனல் லாங்குவேஜஸ் தமிழ். அங்கு தமிழ் முரசு என்ற ஒரு பத்திரிகை வெளியாகிறது. ஒரு 14 வருடங்களுக்கு முன்பு ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டது. நேஷனல் ஆர்ட்ஸ் கவுன்சில், தேசிய கலை அமைப்பு. அதில் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒரு 4-5 தலைப்பு கொடுத்தார்கள். முதல் தலைப்பு, உனது நாட்டை பற்றி நீ எழுத வேண்டும். ஓகே. சோ அது சமயம் நான் இந்திய நாட்டு பிரஜையாகத்தான் இருந்தேன். இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர். சிங்கப்பூரில் வசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு சிறு தயக்கம், நான் இந்த நாடை நான் எனது சொந்த நாடு என்று எழுதுவதா இல்லையா என்று. ஆனாலும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை உண்மையிலேயே நான் சிங்கப்பூரை மிகவும் பாராட்டுகிறேன். ஏனால் வந்தாரை வாழ்விக்கும் ஒரு நல்ல நாடு, ஒழுக்கம் மிகுந்த நாடு. எனவே அதை பற்றி பாராட்டுவதற்கு நிச்சயமாக அதிக விஷயங்கள் இருந்தன. எனவே அதை பற்றி ஒரு பாடல் எழுதினேன். அதன் பிறகு இந்த கடவுளும் நானும், அந்த கடவுளை நான் கேள்வி கேட்டேன் அல்லவா, ஏற்கனவே நான் சொன்னபடி ஏன் என் அம்மாவை எடுத்துக்கொண்டா என்ற ஆக்ரோஷத்தோடு கேட்ட கேள்வி அது, பெண்மையை பற்றி. இதுபோல் ஒரு 4-5 கவிதைகள் எழுதி அனுப்பியிருந்தேன். அதில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. முதல் பரிசு எனக்கு மிகவும் ஒரு ஆனந்த கூச்சலிடும் போல் இருந்தது. எனக்கு உண்மையில எதிர்பார்க்கவில்லை. ஏன்னால் அங்கு நிறைய தமிழ் பண்டிதர்கள் உண்டு, தமிழ் விற்பனர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சோ எனக்கு உண்மையிலேயே அவர்கள் பாராட்டி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். நீங்கள் விருதுக்கு தயாராகிறீர்கள், அமைச்சரிடமிருந்து நீங்கள் பரிசு பெறப் போகிறீர்கள், உங்களுக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. என்னை விட எனது கணவர் மிகவும் அதிகம் மகிழ்ந்தார். சோ அன்றைய தினம் சிங்கப்பூர் டாலர் $10,000 முதல் பரிசு கிடைத்தது. அதுபோல் ஒரு கோல்டன் பென். அது தவிர $6,000 அவர்கள் எனக்கு ஒரு கிராண்ட் கொடுத்து வெளிநாட்டில் போய் எங்காவது நான் பயிற்சி பெறலாம் அல்லது சொல்லிக் கொடுக்கலாம். அதுபடி நான் ஸ்காட்லாந்துக்கு சென்று வந்தேன். அவர்கள் அதற்குள்ள கிராண்ட் கொடுத்து அதற்கான உடைகளை எனக்கு வாங்கும்படி கொடுத்து எல்லா விதமானதும் கொடுத்தார்கள். ஒரு நிறைந்த அங்கீகாரம் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு தொடர்ந்து நான் தமிழ் முரசு என்ற பத்திரிகையும் அதன் எடிட்டர் வந்திருந்தார் அங்கே. அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு கவிஞர் இங்கே இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் தொடர்ந்து உங்களது கதைகளை எழுத வேண்டும், உங்கள் கவிதைகளை எழுத வேண்டும், நாங்கள் தொடர்ந்து ஆதரவு தருகிறோம் என்று. ஆனால் எப்பொழுது நான் கவிதை எழுதாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, இவற்றில் பிரசுரமாக வேண்டும். ஓகே, நல்லது. எங்கள் ஊர் கவிஞர், லண்டன் கவிஞர் மீ. ராஜகோபாலன் அவர்கள் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இங்குள்ள கோவில்கள் அனைத்துக்கும் சென்று அந்த கடவுள்களை பற்றி பாடி தனித்தனி நூல்களாக வெளியிட்டிருக்கார். அண்மையில் ஆதிசங்கருடைய ஒரு சங்கர விஜயத்தையும் எழுதி 4 வால்யங்களில் வெளியிட்டிருக்கார். அதுபோன்ற நீங்களும் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறீர்களா? பத்திரிகைகளில் உங்கள் கவிதைகள் வந்திருக்கின்றனவா? நிறைய பத்திரிகைகள், புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அதற்கு இன்னும் வேலைகள், எனது கணவர் கூட அதில் மிகவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அது இன்னமோ தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது, தெரியவில்லை. நிறைய என்னுடைய கம்பைலேஷன் ஆஃப் போயம்ஸ், கம்பைலேஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எழுத வேண்டும். கதை தொகுப்பு ஒன்று இது என்று. நான் உதாரணத்துக்கு மங்கையர் மலர் என்று ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் வருகிறது. அதில் என்னுடைய கதைகள் ஏராளமாக வந்திருக்கின்றன. 2 வருடத்திற்கு முன்பு எனக்கு ஒரு முதல் பரிசும் கிடைத்தது. நாவல் போட்டியில் ஒரு முதல் பரிசு கிடைத்தது. அதே போல் கல்கியில் வந்திருக்கிறது, அமுத சுரபியில் வந்திருக்கிறது, விகடனில் வந்திருக்கிறது. அதன் பிறகு அமெரிக்காவில் ஒரு தென்றல் என்று ஒரு பத்திரிகை வருகிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பத்திரிகையில் என்னுடைய கதைகள் 10 கதைகள் வந்திருக்கின்றன. அந்த எடிட்டர் மிகவும் எனக்கு, வெங்கட்ராமன் என்பவரை என்னை கூப்பிட்டு, வானுரவி உங்களுடைய கதை எங்களுக்கு வேண்டும், எழுதி அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிறைய கதைகள் இதில் நான் எழுதியிருக்கிறேன். அதேபடி ஒரு ஆங்கில கதையும் எழுதியிருக்கிறேன். விமன் செரால் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ராகிங்கை பற்றி நான் ஒரு கதை எழுதினேன். விமன் செராவில் ஒரு ஆங்கில கதையும் வந்திருக்கிறது. நீங்கள் அமெரிக்கா என்று சொன்னவுடன் நான் அடுத்த கேள்வி அதை கேட்பதாக இருந்தேன். ஆங்கிலத்திலும் எழுதுவீர்களா என்று நீங்களே சொன்னீர்கள், மிக்க நன்றி. நேரம் இருந்தால் உங்களுடைய சில கவிதைகளையும் படித்து காட்ட ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக
நீங்கள் சிறுகதை எழுத்தாளர் என்றும் கேள்விப்பட்டு ஒரு 2 கதைகளை நான் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. சிறுகதைகள் நீங்கள் எத்தனை எழுதியிருக்கிறீர்கள்? தொடர்ந்து எழுதி வருகிறீர்களா? நிறைய கதைகள், 50 கதைகளுக்கு மேல் சிறுகதை எழுதியிருக்கிறேன். அவை அனைத்துமே 3/4 பிரசுரமாகியிருக்கின்றன. 50 ஒரு 40 கதைகளாவது ஒரு சிறு எடிட் கூட அதில் பண்ணியதில்லை. அப்படியே அவர்கள் போட்டு விடுவார்கள். அதை அப்படியே நான் சொன்ன அப்பொழுது சொன்ன ஒரு பத்திரிகைகள் மூலம் நிறைய மங்கையர் மலரில் வந்திருக்கிறது, விகடனில் வந்திருக்கிறது, இந்திய பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, அந்த தென்றலில் மிகவும் அங்கீகாரம் பெற்ற தென்றலில் வந்திருக்கிறது, சிங்கப்பூரில் உள்ள தமிழ் முரசில் வந்திருக்கின்றன. நான் எப்படி கதை எழுதுகிறேன், என்னுடைய கருப்பொருள் நான் என்னை சுற்றி வருபவர்கள், என்னோடு பழகுபவர்கள், நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் எல்லோரையுமே நான் கவனிப்பேன். சோ அவர்களுடைய சிலவை எனக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்ததால், எனது மனம் கவர்ந்ததாக இருந்ததால் அதை நன்றாக கவனித்து அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை நமது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாகட்டும், நம்மளோடு நிறைய பேர் பயணிக்கிறார்கள். நமது மனித வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நான் சந்திக்கிறோம், நண்பர்களாகட்டும், பிற மனிதர்களாகட்டும். அவர்களோடு நாளாவட்டத்தில் நாம் பழகும் பொழுது சிலவற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவற்றை எனது கதையில் நான் பிரயோகித்துக் கொள்வேன். அதுபோல்தான் என்னுடைய கதைகள் அமைகின்றன. அதே போல் இயற்கை பற்றியும் நான் எழுதுவதுண்டு. இவையெல்லாம் தான் என்னை கருப்பொருளாக என்னை சிந்திக்க வைப்பவை, என்னை எழுத வைப்பவை. இன்னமும் எனக்கு மிகவும் பிடித்தமானது எழுதுவதுதான். என் கையில் எப்பொழுதும், எனது கைப்பில் எப்பொழுதும் ஒரு பேனா இருக்கும், ஒரு நோட்டு புத்தகம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எழுதுவதற்கு தயங்கியதே இல்லை. எழுத்து எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் உணர்ச்சிகரமான பதிலை தருகிறீர்கள். உங்களுடைய எல்லா கவிதைகளும், எல்லா சிறுகதைகளும் நூலாக வர வேண்டும். அதனுடைய வெளியீட்டு விழா லண்டனிலும் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கு ராஜகோபாலன் உதவி செய்வார். ஏனென்றால் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிற அனுபவம் இருக்கிறது. அது கட்டாயமாக அடுத்த முறை வரும்பொழுது உங்களை நூலுடன் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஒரு பொதுவான கேள்வி. இந்த போன்ற கவிதைகளுக்கு நல்ல வரவேற்பு, கூட்டங்கள் அல்லது கவியரங்கங்கள், இது போன்ற விஷயங்கள் தமிழுக்கு எந்த அளவிற்கு சிங்கப்பூரில் ஆதரவு இருக்கிறது? சிங்கப்பூரில் நிறைய ஆதரவு உண்டு. கவியரங்கம் என்று உண்டு. நிறைய அவர்கள் தமிழ் டீச்சர்ஸ் யூனியன் என்பது உண்டு. அதில் நான் தங்க மெடல் வாங்கியிருக்கிறேன். அவர்கள் ஒரு பொது தலைப்பு ஒன்று கொடுப்பார்கள். அந்த சமயத்தில் நாம் போய் அதை 4 வரிக்குள் அதை செய்யுள் போல் எடுத்து எழுத வேண்டும். சோ அதிலெல்லாம் நான் வெற்றியாளராக இருந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் தான் சொல்வார்கள் அவர்கள். உடனே அதை அனௌன்ஸ் பண்ணி, இதை 4 வரி செய்யுளாக நீங்கள் எழுத வேண்டும் என்று நமது பெயரை எழுதி அந்த செய்யுளை எழுதி அவர்களிடம் கொடுத்து விட வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு கதையாக படிக்கும்போது அங்க பார்வையிட்டாளர்கள் அவர்கள் அதை கண்காணித்து இந்த கவிதை நன்றாக இருக்கிறது என்று அதில் அவர்கள் எதை தேர்வு செய்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு கிடைக்கும். அது மாதிரி 1-2 முறை எனக்கு இந்த மாதிரி கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் வானொலி என்றாலே தமிழ்நாட்டில் ஆல் இந்தியாவுடைய விட இலங்கை வானொலியை அதிகமாக கேட்பார்கள். அதில் சினிமா பாடல்களினால் ஒரு ஆர்வம் வந்தது. ஆயினும் கூட அங்கும் கூட நல்ல ஒரு செய்தி வாரிக்கைகள் எல்லாம் வாசிப்பவர்கள் இருந்தார்கள். அதுபோல சிங்கப்பூரில் வானொலியில் தமிழ் இருக்கிறதா? கட்டாயமாக அவர்கள் சுத்த தமிழில் பேசுவார்கள். ஒரு ஆங்கிலம் கூட அதில் கலந்திருக்காது. அந்த அளவிற்கு தமிழ் மேன்மையுற வேண்டும் என்பது எல்லோருக்குமே அதில் அக்கறை உண்டு. படிக்கும் பள்ளிச்சிறார்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் கூட சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்க மாட்டார்கள். பசியாறி விட்டீர்களா, இப்படித்தான் இருக்கும். ஒரு இலக்கிய தமிழ் தான் நாம் கேட்க முடியும் அங்கே. உண்மையிலேயே பொதும்பேழை என்பார்கள், அலமிரா என்று சொல்ல மாட்டார்கள். பொதும்பேழையில் எனது உடுப்பை வைத்திருக்கிறேன். சுத்தமான தமிழை நீங்கள் சுத்தமான தமிழ் பரவாயில்லை. தமிழ்நாட்டு தமிழர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. மிக ஒரு அருமையான விஷயம். உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தேன், மிகவும் இம்ப்ரெசிவ் ப்ரொஃபைல். அதில் ஒரு அரிய விஷயத்தை நான் படிக்க நேரிட்டது. உங்களுக்கு பிள்ளையார் விக்கிரகங்கள், கணபதி விக்கிரகங்கள், சிலைகள், பொம்மைகள் போன்றவற்றை சேகரிக்கும் ஒரு ஆர்வம் உண்டு என்று கேள்விப்பட்டேன். அது எவ்வாறு துவங்கியது? எத்தனை சேர்த்திருக்கிறீர்கள்? அதை என்ன செய்கிறீர்கள் போது? உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால், எனது சிறு பிராயத்தில், பள்ளி பிராயத்தில் நான் நாணயங்கள் சேர்ப்பது வழக்கம். அந்த காலத்தில் 2 பைசா, 5 பைசா, 10 பைசா, 25 காசு, 1 அணா, இது மாதிரி எல்லாம் எனது அப்பா கொடுப்பார். எப்பொழுதெல்லாம் நாணயம் வெளியாகிறதோ அதையெல்லாம் வாங்கி நான் ஒரு பையில் சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல் சற்றே பின்னோக்கி போனால், என்னுடைய காலேஜ் டேஸில், என்னுடைய கல்லூரி நாட்களில், என்னுடைய உயர்நிலை பள்ளி ஸ்டாம்ப், நம்ம ஊரில் ஒவ்வொரு தரமும் ஸ்டாம்ப் வெளியிடுவார்கள். மகாத்மா காந்தி, நேருடையது, இந்திரா காந்தியுடையது, காமராஜருடையது. இந்த மாதிரி ஸ்டாம்ப் கலெக்ஷன் எனக்கு ஏற்பட்டது. சோ இந்த ஒரு வகையில் தான் ஒரு முறை நான் என்ன செய்தேன், சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது இந்த நவராத்திரி என்பது நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு பண்டிகை.
அந்த ம். சமயத்தில் நாம் வீட்டிற்கு பெண்டீர்களை வரவழைத்து அவர்களுக்கு வெற்றரை பார்க்க கொடுக்கும் பொழுது ஒரு நாவலா ஏதாவது கொடுக்கணும். இப்பொழுது பார்த்தாலும் ஒரு ரவிக்கை துணியும் அதையும் இதையும் கொடுக்க போக ஒரு வித்தியாசமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து திருச்சியிலிருந்து மாக்கல்லில் அமைந்த சில ம். பிள்ளையார்களை வாங்கி வந்தேன். வித்தியாசமான உருவத்தில் ஒன்று வயலின் வாசித்துக் கொண்டிருக்கும், ஒன்று தபலா வாசிக்கும், ஒன்று நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான உருவங்களில் அந்த பிள்ளையாரின் உருவச்சிலைகளை வாங்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தேன். ம். கொடுத்தது போக என்னிடம் ஒரு 2, 3 பிள்ளையார்கள் இருந்தன. காலையில் எழுந்து அவற்றை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி. அந்த குழந்தை சுவாமியிடம் அத்தனை அலாதியான அமைதி எனக்கு கிடைத்தது. ம். அதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த பிள்ளையார் ஒரு குழந்தையிடம் நீங்கள் போய் எதை கேட்டாலும் உடனே யோசிக்காமல் நம்மிடம் கொடுத்து விடும். பிள்ளையாரும் அப்படிதான். நீங்கள் எதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் நமது மனந்தறிந்து உடனே கொடுத்து விடுவார். ம். சோ அந்த பிள்ளையாரில் நிஜமாவே என்னுடைய மனதை செலுத்தினேன். அதன் காரணமாக நான் எப்பொழுது போனாலும் சரி, பாம்பேயிலிருந்து என்னுடைய உலகத்தில் எல்லா விதமான அமெரிக்காவிலிருந்து, கனடாவிலிருந்து, பாம்பேயிலிருந்து, இந்தோனேஷியாவிலிருந்து, மியான்மரிலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் என்னுடைய பிள்ளையார் கலெக்ஷன் இருக்கிறது. ம். என்னுடைய டார்கெட் வந்து 1008 தான் நாம் கலெக்ட் பண்ணணும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். சிறுக சிறுக இது என்னுடைய 15-20 வருஷ கலெக்ஷன் என்று சொல்லலாம். அவ்வாறு கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் நான் தனியாக வைத்த பொழுது என்னுடைய கணவர் பார்த்துவிட்டு, உனக்கு ஒரு பரிசு, உனக்கு ஒரு பெரிய கபோர்டே ஷோகேஸே நான் உனக்கு பண்ணி தருகிறேன் என்று சொல்லி ம். நான் இப்பொழுது இருக்கும் வீட்டில் அத்தனை பிள்ளையாரும் ஒரு மைசூர் சாண்டல் சோப்பில் கூட பிள்ளையாரின் உருவம் இருக்கிறது, என்கிரேவ். அதுபோல் எல்லா விதமான மெட்டீரியலிலும் என்னிடம் இருக்கிறது. ஒரு முறை நாங்கள் லண்டனில் கணேஷ் சதுர்த்தி கொண்டாடும் போது லண்டன் சத்தம் சார்பில் ஒரு பிள்ளையார் சதுர்த்தி கண்காட்சி ஏற்பாடு செய்தோம். எல்லார் வீட்டில் உள்ள பிள்ளையார்களையும் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் அறிவித்தோம். நிறைய பேர் அந்த பிள்ளையார்களை கொண்டு வந்தார்கள். அதை அவரவர்களே எழுதியும் சில படங்களை வரைந்தும் சில கவிதைகளை எழுதியும் வந்தார்கள். அது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. அதுபோன்று உங்களுடைய பிள்ளையார்களை வந்து காணுவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் உண்டா? அதாவது பொதுமக்கள் காணுவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் உண்டா? ஏதேனும் தந்திருக்கிறீர்களா? அது போல ஒரு காட்சிக்கு வைத்திருக்கிறீர்களா? பிள்ளையார் சதுர்த்தி என்று நாங்கள் நிச்சயமாக அங்கு உள்ள ஒரு அசோசியேஷன் மூலமாக ஒரு பூஜை நடத்துவோம். அதற்கு அங்கு உள்ளவர்கள் அனைவரும் வருவார்கள். சோ அது மாதிரி ஒன்று இருக்கிறது. ஆனால் இது ஒரு வீடியோ காட்சி மாதிரி நான் இது வருஷம் ஒன்றும் நடத்தியதில்லை. ஆனால் இந்த பிள்ளைகள் சொல்வார்கள், அம்மா இதை நம்ம அது மாதிரி செய்ய வேண்டும், எல்லோரும் வந்து காணுவதற்கு ஏற்றபடி நாம் செய்ய வேண்டும், அரிய கலெக்ஷன்கள் இருக்கின்றன, அதை செய்ய வேண்டும் என்று. வேலை நிமித்தமாக அவர்களின் பணி நிமித்தமாக என்ன சமயம் அது அவ்வளவு தூரம் செயலாக்கம் பெறவில்லை. கூடிய விரைவில் அது ஆகும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது மாடர்ன் டெக்னாலஜி நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறதுனால நீங்க வீட்டிலிருந்தே கூட வீடியோ கண்காட்சி நடத்த முடியும். அது ஒரு அருமையான ஒரு ஐடியா. அது போல நடத்துவது நல்லது. அதே போல உங்களுடைய நூல்களையும் கதைகளையும் முதலாவதாக வந்து வெப்சைட்டில் போட்டீங்கன்னா நல்லது. அப்போது எனக்கு ஒரு துணை கேள்வி இருக்கிறது. நீங்கள் ஏதேனும் இந்த உங்களுடைய படைப்புகளுக்காக வெப்சைட் ஏதேனும் நடத்துகிறீர்களா? பிளாக் ஏதேனும் எழுதுகிறீர்களா? இதுவரை பண்ணியதில்லை. இனிமேல் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த இது போன்ற என்னை நீங்கள் நேர்காணுதெல்லாம் எனக்கு உற்சாகம் அளிக்கிறது. மேபி இது எனக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. குன்றிலிட்ட விளக்கு போல் விளங்குவதற்கு பதிலாக குடத்தில் இட்ட விளக்கு போல இருக்கிறீர்கள். கட்டாயமாக உங்களுடைய புத்தகங்கள், உங்களுடைய பொம்மை கலெக்ஷன் இவை அனைத்தும் பொதுமக்களுக்கு பயன்படும்படியாக ஆன்லைனில் முதலில் வரட்டும். அதற்கு அதிக செலவுகள் தேவையில்லை. ராஜா அல்லது ஏதேனும் டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிந்து நீங்கள் எளிதாக சகோதரன் ராஜகோபாலன் எனக்கு கிடைத்த தங்க கம்பி அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். தங்க கம்பி அல்ல, தங்க கம்பி. உண்மையிலேயே எது செய்யவும் சித்தமாக காத்திருக்கின்றான். சோ உண்மையிலேயே இவைகள் எல்லாம் செயலாக்கும் திறமை அதிசீக்கிரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறேன். உங்களை போன்ற ஆதரவாளர்களையும் வேண்டுகிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஞானமயம் குழு சார்பில் உங்களை ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் கவிதைகள் நினைவு இருந்தால் 1-2 கவிதைகளை சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இந்த பரிசுக்குத்தான் எனக்கு முதலில் பரிசு கிடைத்தது. இந்த பாடலுக்கு ஆண்டுகள் கோடி வாழ்க என்று சிங்கப்பூரை வியந்து நான் பாராட்டி எழுதிய கவிதை.
கங்கையும் பாயவில்லை, காவேரி பெருக்கம் இல்லை, எங்கிலும் பசுமை கண்டேன், இயற்கையின் எழிலை கண்டேன். குற்றால அருவி இல்லை, குளிர்கொடை காணல் இல்லை, வற்றாத மழையை கண்டேன், வாசனை தென்றல் கண்டேன். மதுரையின் சங்கம் இல்லை, மாகவி கம்பன் இல்லை, மதுரமாய் தமிழைக் கண்டேன், மாசிலா ஒழுக்கம் கண்டேன். தங்கவயல் கோலார் இல்லை, தஞ்சையின் மண்ணும் இல்லை, அங்காடி வரிசை கண்டேன், அத்தனை பொருளும் கண்டேன். அகத்தியர் போற்றவில்லை, ஔவையும் பாடவில்லை, அகமிகள் மக்கள் கண்டேன், அறவழி நடக்கக் கண்டேன். மெய்ஞான அடியார் இல்லை, முனிவனின் வேள்வி இல்லை, விஞ்ஞானம் வளரக் கண்டேன், வர்த்தகம் செழிக்கக் கண்டேன். இந்திர உலகம் இல்லை, இயலாமை எதிலும் இல்லை, வந்தவர் வாழ்த்தக் கண்டேன், வயத்து சொர்க்கம் கண்டேன். புத்தனும் பிறக்கவில்லை, புகழ்மிகு காந்தி இல்லை, உத்தமர் லீக்குவான் யூ உயர்த்திய சிங்கை கண்டேன். கண்டவை மாயமில்லை, கற்பனை கவிதை இல்லை, எண்திசை போற்றக் கண்டேன், ஏற்றமாய் சிங்கை கண்டேன். விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, ஆண்டவன் உரையும் சிங்கை, ஆண்டுகள் கூடி வாழ்க. இது ஒரு நல்ல அருமையான கவிதை, அற்புதமான கவிதை, கேட்பதற்கே நன்றாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கவிதைகளை நீங்கள் உடனடியாக வெப்சைட்டில் போட வேண்டும், அல்லது மீனாலயா வெப்சைட் இது போன்ற வெப்சைட்டுகளில் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஞானமயம் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் நூல்களையும் விரைவில் நாங்கள் காண ஆசைப்படுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மிக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு ஒரு உண்மையிலேயே தினமும் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகிறது. நான் இன்னமும் நிறைய எழுத வேண்டும் என்ற உத்வேகத்தை தருகிறது. அதை மனப்பூர்வமாக சொல்லுகிறேன். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது சிங்கப்பூரின் புகழ்பெற்ற கவிஞர் திருமதி பானுமதி ரவி அவர்கள் வழங்கிய பேட்டி. ஞானமயம் குழுவிற்காக அவர் தனது நேரத்தை